அதான் சின்ன உதவி தாத்தா, பசிக்குது, காசு எடுத்துகிட்டு வரல, குடிக்க ஏதாவது தரீங்க? நான் காசு எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன். உங்கள் எது கொடுக்கல கொடுங்க, தாகமாக இருக்குது. தரேன். என்ன லெமன் குடிக்க போறியா? லெமன் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுங்க. நான் ஒன்றும் சொல்ல, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன கேட்குறேன் கேள்வி, நான் தரேன். சாப்பிட்டு சாப்பிடுறியா? லெமன் கொடுத்துறேங்க. ஐஸ் வேணாம் தாத்தா. ஐஸ் வேணாம் தாத்தா. எந்த ஊர் தாத்தா நீங்கள்? ஆ, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 42 வருஷமாக இருக்கிறேன். சூப்பர் தாத்தா, மிக நன்றி தாத்தா. போதுமா? இன்னும் சாப்பிட்றியா? போதும் தாத்தா. தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா. சரிங்கம்மா, போய் இல்லை தாகம் சொல்லி கேட்டோன்னே கொடுத்தீங்களே. அதெல்லாம் ஒன்றும் போட்டு இல்லை, பண்ணி வேறு எல்லாம் எப்பவுமே ஊருக்காரங்களே சொல்லுவாங்கல்ல. அந்த ஆள் வந்து அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு நேரமான வியாபாரம் தான் எங்கிட்ட. சரி தாத்தா. இல்லைப்பா, நாளைக்கு காலம் பண்ணால் ஆண்டாப்பா சாப்பிட்டு. எவ்வளோ தாத்தா ஜூஸு? ஒரே நிமிஷம் தாத்தா. தாத்தா பொங்கல் தினம் நல்வாழ்த்துக்கள் தாத்தா. பிடிங்க இந்தாங்க, உங்கள் பேரன் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா அந்த கிஃப்ட்டு? பிடிச்சிருக்கு. பேரன் ஏதோ பையன் இருக்கிறான், நீயும் ஒரு பையன் மாதிரி இருக்கிற. இந்தாங்க, என்கிட்ட காசுலாம் இருந்துச்சு. இந்தாங்க ஜூஸுக்கான காசு. பிடிங்க தாத்தா, பிடிங்க தாத்தா. இது வந்து வேறு யாருன்னா மீதி காசு வந்து வேறு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா அந்த காசை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த வாட்ச் நான் கட்டி விட்டுட்டோமா உங்களுக்கு? இது வச்சுங்க, உங்களுக்கு தான். தாத்தா என் பேர பிள்ளைங்க தான் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே படிக்கிறானுங்க சாந்தமில். சாந்தமில் படிக்கிறாங்களா? சூப்பர். ஒரு பேச்சு வந்து அந்த கட்டை ரோட்ல இந்த ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டு பக்கம். ஆமாம் ரோசினி ஸ்கூலு. அதில் படிக்குது. சரி, நல்லா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்குதா? சந்தோஷமா? உங்கள் பேர் தாத்தா? அன்வர். புரியல? அன்வர் பாஷாவா? சரி தாத்தா, ஓகே. என் பேர் ஹேமந்த் குமார். நல்லா கொடுக்குறாரு எனக்கு. அவர் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு துணையை. கண்டிப்பாக. நானே 2 பொட்டை பசங்களை வச்சுன்னு 4 பேர பிள்ளைங்களை வச்சு காடுக்கிறேன். சரி தாத்தா, ஓகே. பிள்ளைங்க நானும் உங்கள் பேர மாதிரி தானே? அதான் பேர பிள்ளை தான். 2 பேர பிள்ளைங்க. ஒருத்தர் 12வது படிக்கிறான். என்ன ஒருத்தங்க முஸ்லீம் ஸ்கூலில் படிக்கிறான். இந்த மாதிரி இந்த 2 பொண்ணுக்கு 4 பசங்க. சரி இதுக்கு 2 அவ்வளோதான். சரி தாத்தா, ஓகே. என் காலம் ஓடுது. சம்பாரிச்சு எங்கள் வீட்டில் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்களை வச்சு நான் சோறு போட்டுன்னு. நீங்கள் தான் பார்த்துக்கிறேன். படிக்கிறேன். நான் தான் படிக்கிறேன் பசங்களை. சூப்பர் தாத்தா. ஆமாம், இங்கே நான் தான் சாந்தமில் படிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வர வருமானம் தான்? அங்கே சாப்பிட்றேன். நல்லா சம்பாதிச்சேன். நான் என் பசங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்லை. நான்லாம் எத்தனை வியாபாரத்தில். சரி, ஓகே. இப்போ வந்து 44 வருஷம் தள்ளிட்டேன் இங்கே. ஆமாம், 1990 இறங்கினேன் உள்ள இங்கே. புரியுது. அப்படியே காலம் தள்ளினே வந்துட்டு இங்கேயே வியாபாரம் சுற்றி வியாபாரம் பண்ண தந்தில் எல்லாம். எப்படி கேட்டோன்னே கொடுத்தீங்க தண்ணி தாகணும்னு? யாருக்கு எல்லாம் ஒன்று யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். யாருக்கும் இல்லைன்னு கிடையாது, ஊருக்காரங்களும் சொல்லுவாங்கல்ல இல்லைன்னு. இல்லை தாத்தா, பரவாயில்ல தாத்தா. இல்லை பரவாயில்ல, போதும். வயிறு நீங்கள் உங்ககிட்ட பேசுனதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் வேறு இது எல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ணி தான் வருதுல்ல தாத்தா? ரெடி பண்ணுறேன். ரோஸ் மில்க்கு, தயிரில் வச்சு பால் காசனம் போய். சூப்பர் தாத்தா. மோர் போடுறேன். ரோஸ் மில்க்கு, லெமன் சாப்பிட்டு சோடா. பாப்பா சரி தாத்தா. அதானே வந்து போப்பா. கண்டிப்பாக தாத்தா, கண்டிப்பாக வந்து லட்சுமி சாப்பிட்டு போ. அதான் லட்சுமி சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல தாத்தா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். சரிங்களா? வரேன் தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா கொடுத்ததுக்கு. அதான் நான் கேட்டேன், ஒன்று சாப்பிட்றியா பாட்டு? இல்லை போதும் தாத்தா. சரிங்களா? போயிட்டு வரேன். சரி தாத்தா. சரி தாத்தா, வந்து போப்பா. கண்டிப்பாக தாத்தா.